السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري يسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله اللهم صل على سيدنا محمد. இது சைபா டீம்கிட்ட எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய என்னுடைய கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் சைஃபா ரஃபீக் பற்றி ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிலாம் கேட்குறாங்க. ஆனால் ரொம்ப உழைப்பு போடுறாரு, கடுமையான உழைப்பு. அவர் இது 3ஆவதோ 4ஆவதோ டிஎன்இசிபி கூட்டம் கூட்டுறாரு. ஒரு இதுலேயும் நம்ம அந்த லெவலிங் அப் பார்க்க முடியுது. ஸோ நம்மளோட சார்ந்த ஒருத்தவர் சமுதாயத்துக்காக பண்ணுறாரு, நம்ம பொறுத்துக்கிறதுல தப்பில்லை. அப்புறம் சின்ன வயசில் அமுதா டீச்சர்னு சொல்லி ஒரு தமிழ் டீச்சர் இருந்தாங்க. தமிழ் டீச்சர்னால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. தமிழில் ஒழுங்காக படிக்க வராது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கனால படிக்க வராதுல்ல, அதனால் கையில் ஸ்கேலை வச்சு அடிப்பாங்க, கிள்ளி வச்சுருவாங்க, டியூஷனில் வெளியில் நிற்க வச்சுருவாங்க. நம்மளும் எவ்வளோ காரம் தான் உதவாங்கிறது அடி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் போய் ஹிந்தி எடுத்து தொலைச்சிட்டோம். 12ஆவது வரைக்கும் ஹிந்தி படித்தோம். தமிழில் 10 மார்க்கு, ஹிந்தியில் 11 மார்க்கு. அந்த 1 மார்க்குக்கெல்லாம் கொஞ்சம் திருப்திப்படுத்திக்கிட்டோம். ஸோ தமிழும் பெருசாக வராது, ஹிந்தியும் பெருசாக வராது. அதனால் கொஞ்சம் என்னோடய தமிழில் ஏதாவது பிழை இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கிறேங்க இன்ஷா அல்லாஹ். என் பேர் அஹ்மது. நான் கீழக்கரையை சார்ந்தவன். கீழக்கரைங்கிறது ஒரு கடலடி கிராமம், ராமநாதபுரத்து பக்கத்தில். நிறைய நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கீழக்கரை, காயல்பட்டினம். இங்கே உள்ள மக்கள்லாம் பெரும்பாலும் வைரம், அப்புறம் நகை, இப்போது ரியல் எஸ்டேட்டு, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், இந்த மாதிரி கொஞ்சம் ஏசியிலேருந்து பார்க்கக்கூடிய வியாபாரமாகவே இருக்கும். அப்போது 2009 என்னுடைய சில நண்பர்கள் அஹ்மத், இந்த மாதிரி துபாயில் மார்க்கெட்டு கொலாப்ஸ் ஆகுது, ஸோ இந்தியாவில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் பாரு அப்படின்ட்டாங்க. ஆனால் 50% அபவ் இருக்கணும், லாபம் 50%க்கு மேலே இருக்கணும் வருஷத்தால் அப்படின்றாங்க. நம்மளும் தேடி தேடி பார்த்தோம், அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலை. அப்போது ஒரு ஆக்சிடென்டலாக பண்ணைக்குள்ளே வந்தோம். எங்கள் வாப்பாட்ட ஒரு 200 ஏக்கர் பண்ணை இருக்குது, எங்கள் வாப்பா நான் அவங்க பிரதர்ஸ்ட்ட. அப்போ ஒரு நாள் தற்சமையில் அங்கே போயிருந்த நேரத்தில் நானும் பண்ணையாருங்கிற மாதிரி புக் எடுத்து பார்த்தா அந்த புத்தகத்தில் லாபகரமாக போகுதுன்னு காட்டுது. சென்னையில் வர்ற கணக்கில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி காட்டலை, ரொம்ப சொற்பம் லாபம் தான் காட்டுது. ஆனால் பண்ணையில் இருந்த அந்த புத்தகத்தில் லாபம் வர்ற மாதிரி காட்டுது. அப்போ அங்கே இருந்த சுப்பிரமணியன், ஹசன் குத்தூஸ் காக்காலாம் கூப்பிட்டு கேட்டேன், என்ன காக்கா இது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, தம்பி 2000 50 ஆடோ என்னமோ வாங்கினோம், இப்போ நம்மகிட்ட 150 ஆடு இருக்குது, வருஷம் 40 ஆடு விற்றுருக்குறோம். அப்போ 50 ஆட்டில் 40 ஆடு விற்றுருக்குறாங்கன்னா 80% லாபம் வருஷம். இந்த ஆடெல்லாம் ஆட்டுடைய புழுக்கைக்காக வாங்கியிருக்கிறாங்க, அது போடக்கூடிய புழுக்கைக்காக வாங்கியிருக்காங்க. ஆடு, மாடு, கோழி இதோட கழிவுகள் இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அப்புறம் மாடு வாங்கியிருக்காங்க, 2005 என்னமோ மாடு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2009, 10ன்னு வச்சுக்கிறீங்களேன், 2010 80 மாடு கிட்ட கணக்கு காட்டுது. மாடு, கண்டுக்குட்டி, வாங்கினது, விற்றது எல்லாம் சேர்த்து ஒரு 80 கணக்கு காட்டுது. பால் வேற விற்றுருக்காங்க. அப்போ அதுவும் லாபகரமாக தான் காட்டுது, 50%க்கு மேலே. அதே மாதிரி கோழி, 4 கோழியும் ஒரே ஒரு சேவலும் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கலை, அது 100-200 சேவல் கோழி இருந்திருக்கு. அதை சரியில்லைன்னு கொடுத்துட்டு ஒரு 4 கோழியும் ஒரே ஒரு சேவலும், குத்தூஸ் காக்கா 6ஆவது கூட பாஸ் ஆகாத ஒரு ஆள் தான் அவங்க, அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவர் அதை நான் உள்ளே போகும்போது ஒரு 200 கோழிகளாக மாற்றிருக்கிறாரு. இப்போ இதை போட்டு பார்த்தா எக்ஸ்பனன்ஷியலாக இருக்குது ரிட்டர்ன்ஸு. எனக்கு இது என்னடா இது ஓவராக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் நல்லா இருக்குதா, இது என்னென்னு படித்து பார்ப்போன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். ஸோ பேசிக்காக ஏசி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்திலேருந்து தூசி வியாபாரத்துக்குள்ளே போகிறேன். உடனே ஒரு ஃப்ரெண்டு, காயில் பண்ணத்தை சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு தான், உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, நீ தான் நம்ம செட்டிலே நல்லா இருந்தா, உனக்கு பைத்தியம் முத்தி போச்சு, உனக்கு டாக்டர்கிட்ட காட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னை நேரில் பார்த்து வேணாம்லாம் சொன்னார். இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் மச்சான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். பியூர்லி
பிஸ்னஸ் மைண்டடாக மட்டும்தான் போனேன். எனக்கு பணம் சம்பாதிக்கணும், அதில் விவசாயத்தில் இருக்குது அப்படிங்கிற இதில் தான் உள்ளே போனேன். 2011 மாடு வாங்கிட்டோம். உள்ளே போனோன்னே பணம் மட்டும் இல்லாமல் அதில் ஒரு வாழ்க்கை நெறி பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் ஒரு வாழ்க்கை இருந்தது. மக்களுக்கு நம்ம நல்ல ஒரு பொருளை சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்துச்சு. ஒரு தேவை இருந்தது மக்கள் மத்தியில். ஸோ அதுக்கு நம்ம வந்து கேட்டர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மனசு, ஒரு ஆறுதல் இருந்தது. அப்புறம் அந்த சுகாதாரமான ஒரு அட்மாஸ்ஃபியர். இன்றைக்கி அலிபாய் சொன்ன மாதிரி அலிஸ் பெய்க்ஸ் இல்லை அவர் பேர் அலி பெய்க், அதை வந்து அலிஸ் பெய்க்ஸை மாற்றிட்டாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தனால. ஸோ அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லாத்துலேயுமே விஷம் தன்மை கலந்துருச்சு, இன்டாக்சிகேஷன் ஆயிடுச்சு, இன்ஆர்கானிக்காக போயிடுச்சு. தண்ணி எடுத்துக்கிட்டால் தண்ணி கெடுதல், மினரல்ங்கிற குடிக்கிறோம், பட் இட் இஸ் அ மினரல்லெஸ் மினரல் வாட்டர் தான் அது. நம்ம சாப்பிடக்கூடிய சோறு, அரிசியாக இருக்கட்டும், இன்றைக்கி அதிகமான சுகர், டயபெட்டிஸ் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் வருதுன்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. நம்ம அவங்க தான் சத்தாக இருப்போம், சுகாதாரமாக இருப்போம்னு நினச்சிட்ருக்குறோம், பட் அவங்களுக்கு தான் அதிகமான சுகர் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. அதே மாதிரி இன்னும் எண்ணற்ற பொருட்கள், காய்கறிகளாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய பிராய்லர் கோழியாக இருக்கட்டும், பீட்டி கத்திரிக்காயாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாசு அடைஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம யாராவது எடுக்கணும்ல, யாராவது இதை எடுக்கணும். நம்ம வந்து உலகத்துக்கும் சப்ளை பண்ணிட முடியாது, யாராவது இதை கவனம் செலுத்தணும்ல. அப்போ இதை நம்ம கவனம் செலுத்துகிறோங்கிற ஒரு திருப்தி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெறும் பொருளாதாரம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தோடு சேர்த்து இதுவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு திருப்தி, மன திருப்தி, மன ஆறுதல். அப்போது சரி, இதை பண்ணுறோன்னு முடிவு எடுத்துட்டோம், இதை ஸ்டடி பண்ணணும்ல. அப்போ அதை நான் படிக்கிறேன். இது என்னன்னு சொல்லி படித்து பார்க்கும்போது, மனிதனுக்கு தாய்ப்பால் தேவை. தாய்ப்பால் குடி மறந்ததுக்கு பிறகு அவனுக்கு பால் வந்து ரொம்ப அவசியமான ஒரு பொருளாக இருக்குது. இன்றைக்கி நவீன விஞ்ஞானம் அதை வந்து டிஃபர் பண்ணுது, அது அப்படி இல்லைன்னு சொல்லுது. அதே விஞ்ஞானம் வந்து அதை அப்படி தான் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது ஒரு குழப்பத்திலே இருக்குது. என்னென்னு கவனித்து பார்த்தா மனுஷனுக்கு பால் அவசியம், ரொம்ப அவசியம். பாலில் இருக்கக்கூடிய அந்த புரதங்களும் அந்த கால்சியமும் அவனுடைய உடலில் உடனே போய் சேர்ந்துருது. இப்போ எப்படி தண்ணியில் உப்பை போட்டு கலக்கணுன்னா உடனே கரைஞ்சிருது, அந்த மாதிரி உடனே பாலில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் நம்மளுடைய உடம்புல போய் உடனே கரைஞ்சிருது. பாலில் வந்து லாக்டோபாசிலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா வந்து நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, செரிமானத்துக்கு. ஸோ அப்போது அன்னைக்கு காலகட்டத்தில் எல்லோரும் அவங்க வீட்டில் ஒரு மாடு வாங்கி வச்சுருப்பாங்க, ஒரு ஆடு வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த ஆட்டு மாட்டிலேருந்து வரக்கூடிய பால்லவே போதுமான அளவுக்கு திருப்தியாக இருந்திருப்பாங்க. அப்புறம் நகரமயமாக்கம், மக்கள் எல்லோரும் நகரத்துக்கு இடம்பெயர்றாங்க. நகரத்துக்கு இடம்பெயர்ந்ததுக்கு பிறகு மாடு இதெல்லாம் வச்சுக்கிற முடியாதுல்ல, அந்த வசதி வாய்ப்புகள் இருக்காதுல்ல. அதனால மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டுக்கிட்டு வர்றாங்க. அப்போ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், விவசாயி மக்கள் என்ன செய்கிறாங்க, அதை எடுத்து அந்த அவங்க கைவிடப்பட்ட அந்த தொழில்கள்லாம் எடுத்து அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மாடு வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க, கறிக்காகவும் பாலுக்காகவும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு சந்தை ஒன்று உருவாகுது. இந்த பாலை வாங்கி, இந்த விவசாயிகள்கிட்ட இந்த பாலை வாங்கி இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள்கிட்ட விற்கலாம். ஒரு சந்தை ஒன்று உருவாகுது, இடைத்தரகர்கள் உருவாகுறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் என்னமோ இடைத்தரகர்கள் வந்து நல்ல எண்ணங்களாக தான் இருந்தாங்க. சைக்கிளில் அந்த கேனை வச்சுட்டு மணி அடிச்சுட்டு பால் விற்றுட்டு வந்தாங்க. அப்போ எல்லாம் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் தண்ணி கலப்பாங்க, தண்ணி கலக்கிறனால பால் ஒன்றும் கெடுதல் ஆகிடாது. பட் நகரமயமாக்கல் கூட கூட இங்கேருந்து அதிகமான மக்கள் விவசாயத்திலேருந்து நகரத்துக்குள்ளே வர வர இந்த இடைத்தரகருடைய சந்தைகள் வந்து அதிகரிக்குது, ரொம்ப அதிகமாக மாறுது. இப்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதிக லாபம் பார்க்கறதுக்காக விவசாயிகள்கிட்ட கொஞ்சம் அடித்து பறிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறது, அந்த கடனை வட்டி கொடுக்கறது, அந்த வட்டி அவன் காலம் ஃபுல்லாக கட்டிக்கிட்டே இருப்பார் அந்த விவசாயி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குறாங்க. இது என்னுடைய குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, இது இந்திய கவர்மெண்ட்டே வந்து இதை பற்றி ஒரு ரிசர்ச் எடுத்து போட்டிருக்குது. அதிலிருந்து தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த இடைத்தரகர், அகெயின் எத்திக்கலாக இருக்கிறவங்கள பற்றி நம்ம பேசலை, அன்எத்திக்கல் மிடில்மேன் அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம். அன்எத்திக்கலான இடைத்தரகர்களை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பேராசை கூடும் போது இங்கே விவசாயிகளை வந்து நசுக்கி நொடிச்சு இங்கே பால் எடுத்துகிட்டு வந்து அதிகமான லாபத்துக்கு விற்கிறாங்க.
இப்போ இந்த விவசாயிகள் என்ன செய்கிறது? அவங்க வட்டி கட்டிக்கிட்டே வாழ்க்கை ஃபுல்லாக ஓடுது, கடைசியில் கடன் அடைக்க முடியாமல் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த விவசாயிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அட்லீஸ்ட் நகரத்தில் உள்ளவங்களாவது கொஞ்சம் விவசாயிகளை பற்றி சிந்திச்சிருக்கணும், நினச்சிருந்துருக்கணும். அப்படி ஒருத்தன் இருக்கிறானே, நம்மளுக்காக உழைச்சி கொட்டுறானே, நம்மளுக்கான உற்பத்தி அவன் தானே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சர்ன் இருந்திருக்கணும். நம்மளுக்கும் இல்லை. அப்போ அந்த விவசாயி என்ன பண்ணுறான், நான் மட்டும் ஏன்ப்பா மாரலாக இருக்கணும், நீங்கள்லாம் நல்லா இருக்கிறீங்க, காரு பங்களா வீடு வாசல் ஆள் பலம் பணம் அத்தனை அந்தஸ்துன்னு வச்சு இருக்கிறீங்க, நான் மட்டும் எப்பயுமே ஏன் ஒரு ஏழை நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன செய்கிறாங்க, அன்எத்திக்கலான ப்ராக்டிசஸ்குள்ளே வர்றாங்க. பாலில் தண்ணி கலக்கிறது, பாலில் டிட்டர்ஜென்ட் கலக்கிறது, டிஷ்யூ பேப்பர் கலக்கிறது, கோதுமை மாவு அது பேர் என்ன மைதா மாவு கலக்கிறதுன்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட விஷயங்களை வந்து படிச்சுக்கிட்டு அந்த பாலை வந்து என்ன செய்கிறாங்க, கெடுதலாக மாற்றுறாங்க. ஸோ அவங்களும் அன்எத்திக்கலாக போயிட்டாங்க, மிடில்மேன் அன்எத்திக்கலாக இருக்கிறான், நம்மளும் எத்திக்கலாக இல்லை. ஸோ இப்படி ஒரு நிலைமை வந்தோடனே இதில் இன்னும் ஜாஸ்தியாக பாலை உற்பத்தி பண்ணால் மட்டும்தான், நம்ம என்ன தான் கலந்தாலும் பால் உற்பத்தி அதிகரித்தா மட்டும்தான். நோ ஸ்மோக்கிங்கா? ஓகே. உற்பத்தி அதிகரித்தா மட்டும்தான் நம்மளால் இதில் நிற்க முடியும்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க ஜெர்சி மாட்டை இறக்குறாங்க. ஜெர்சி மாடு, இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மாடெல்லாம் 5 லிட்டர் 6 லிட்டருக்கு மேலே கறக்காது. வடநாட்டு மாடுகள், நார்த் இந்தியாவில் உள்ள பசுக்கள் வந்து ஒரு 10 லிட்டருக்கு மேலே கறக்காது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஜெர்சி மாட்டை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ ஜெர்சி மாடு உள்ளே வருது, எக்ஸாட்டிக்னு சொல்லுவோம். அந்த ஜெர்சி மாடு என்ன செய்யுதுன்னு சொன்னால், A2 அப்படிங்கிற ஒரு புரதத்தை அது வந்து உற்பத்தி செய்யுது. அதாவது பாலை வந்து ஒரு ஸ்கூல் பேக்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஸ்கூல் பேக்கில் பல கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் மெக்னீசியம், கால்சியம், புரோட்டீன், விட்டமின்ஸ் இப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதில் புரோட்டீனுங்கிற அந்த கம்பார்ட்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அது ஃபர்தராக டிவைடடாக இருக்குது. எப்படி பீட்டா கேசின், கெராட்டின், வெய் புரோட்டீன் சொல்லி டிவைடடாக இருக்குது. அதில் இந்த பீட்டா கேசின்ங்கிறது வந்து 206 முத்துகளை மாலைகளாக கோட்டுற மாதிரி இருக்குது. அதில் மரமறு மாற்றங்கள் செய்து அந்த 67 68வது இடத்துல அந்த முத்து மாலை பிரேக் ஆகிருது. இப்போ இந்த பிரேக் ஆன இந்த பீட்டா கேசினுக்கு A1 பீட்டா கேசின்னு பேர் கொடுக்குறாங்க. இந்தியா நாட்டுடைய மாடு, அதாவது திமிழ் இருக்கக்கூடிய மாட்டுடைய புரதம் வந்து பிரேக் ஆகலை, அதுக்கு வந்து A2 அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. உடைஞ்சது A1, இந்தியாவில் உள்ள உடையாதது A2. இந்த A2 வந்து மனுஷனுடைய கன்சம்ஷனுக்கு நல்லது, இந்த A1 வந்து கெடுதல். இப்போ இது வந்து மக்கள் மத்தியில், படித்தவர்கள் மத்தியில் பரவுது இந்த அவேர்னஸ்ஸு. இந்த ஜல்லிக்கட்டு வந்தோன்னே, நேரம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் ரஷ் பண்ணுறேன். இந்த ஜல்லிக்கட்டு வந்தோன்னே மக்கள் மத்தியில் ரொம்ப பரவலாக போகுது. A1 பால் குடிக்கக்கூடாது, A2 பால் குடிக்கணும், நாட்டு மாட்டு பால் தான் குடிக்கணும்னு சொல்லி. இப்போ டாக்டர்ஸும் வைத்தியர்களும் இதை வந்து ஆமோதிக்கிறாங்க. ஆமாம், A2 பால் குடிங்கன்னு சொல்லி நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கேன்சர் பேஷண்ட் கூட A2 பால் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எங்கள்கிட்ட நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் வாங்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அது டாக்டர் சொல்லி வாங்குறாங்களாம். பிள்ளை பெற்ற பெண்களும் கேன்சர் பேஷண்ட்ஸ் வாங்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுது. ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் ரொம்ப தேவைகள் கிரியேட் ஆகுது. இந்த தேவை கிரியேட் ஆகும்போது அகெயின் டிமாண்ட் கிரியேட் ஆகணுன்னு அன்எத்திக்கல் மிடில்மேன் உள்ளே குதிக்கிறாங்க. ஸோ இப்போ A1 பாலையே A2 பாலுன்னு சொல்லி விற்கப்படுது. A2 பாலை வந்து A1 பாலை A2 பாலுங்கிற பேர்லேயும் விற்கப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே வந்துருச்சு. அப்போது உண்மையான A2 பாலுக்கு கடுமையான டிமாண்ட் வந்துருச்சு இன்றைக்கி சென்னையில். அதுக்கான அப்பாரட்டஸ்லாம் வந்துருச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம். அப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் யாராவது A2 பால் பண்ணை ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் நல்ல வரவேற்பு இருக்குது. சென்னையில் மட்டும் 1.5 லட்சம் லிட்டர் தேவைப்படுது. 1.5 லட்சம் லிட்டர். இது என்னுடைய நண்பர் ஒருத்தவர் வந்து பல லட்ச ரூபா செலவு பண்ணி அவர் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சென்னையில் மட்டும் A2 பாலுடைய தேவை வந்து 1.5 லட்சம். இப்போ சென்னையுடைய A2 பாலுடைய சப்ளை பார்த்தோம்னா 6000 லிட்டர் கூட இன்னும் தொடலை. இப்போ சமீபத்தில் ஒரு 8000 லிட்டர் தொட்டிருக்கோம். இவ்வளோ தான் தொட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த 1.5 லட்சம் லிட்டர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா, ஒரு மாடு ஒரு நாளைக்கு சராசரியாக 5 லிட்டரு கறக்குது அப்படின்னு சொன்னால், சில பேர் ஒழுங்காக பராமரிக்காட்டால் 4 லிட்டருன்னு சொன்னால், கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 40,000 மாடுகள் இருந்தால் மட்டும்தான் இந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். அப்போ இது விஷயமா எங்களுக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் பண்ணை அமைத்து தர முடியுமா, எங்களுக்கு நீங்கள் ஆலோசனை வழங்க முடியுமா, உங்களோட நாங்கள் சேர்ந்து இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம அப்போ அவங்கள்ட்ட சொன்னது என்னென்னா, அதிகமான நபர்கள் வந்து விவசாயத்துக்குள்ளே வரணும்.
அதுக்கு எந்த கெப்பாசிட்டியில் எங்களால் உதவ முடியுமோ நாங்கள் அந்த கெப்பாசிட்டியில் ரெடி அப்படின்னு சொல்லி நம்ம இதை செஞ்சுருக்கிறோம். அதில் வந்து இப்போது சில பேர் எங்களோட மாடு வாங்கி எங்களோட வளர்த்துக்கிறாங்க, அந்த பாலை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. சில பேர் மாடை வாங்கி எங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க, பாலை விற்றுட்டு காசை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பேர் நாங்கள் காசையும் கொடுத்துறோம், மாடு நீங்களே வாங்கி நீங்களே வளர்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி ஓகே பிரதர் சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ யாராவது இங்கே பண்ணை அமைக்கணும், மாட்டு பண்ணை அமைக்கணும், A2 பாலை விற்பனை செய்யணும், அதை எப்படி கற்றுக்கிறது, அது உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். கன்சல்டேஷனுக்கு நம்ம வந்து கீஸ் எதுவும் வாங்குறது இல்லை. நீங்கள் எங்கேயாவது பண்ணை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தொலைபேசி மூலியமாகவும் நாங்கள் கைட் பண்ணுவோம். நீங்கள் பண்ணைக்கு வந்து பார்க்குறதுனால பார்க்கலாம். பண்ணை இருக்கிறது திண்டிவனத்தில் இருக்குது. என்னுடைய அலைபேசி நம்பர் வந்து 9884166253 9884166553 9884166253. Thank you. Jazakallah khairan kathira.